ஆனா ஒண்ணுக்கா, இந்த மாதிரி ஆளுக்கு சீக்கிரமே டவுன்ஃபால் வரும். பெருசா வரும்க்கா. பாதாளத்துல போய் விழுவாங்க. ஆதிரதான் பாவம் ஜனனி. என்ன பாவம்க்கா? என்ன பாவம்? அவர் பேச்ச நம்பி அப்பத்தாவ என்ன பேச்சு பேசினா? அவளுக்காக நான் இதை இவ்ளோ தூரம் கொண்டு வந்தத தப்புன்னு நினைக்க வச்சுட்டால. இப்பவும் பாருங்க, அவங்க அண்ணனுங்க கூட சேர்ந்துக்கிட்டு இந்த பக்கம் அவ வரவே இல்ல. அவளை மிரட்டி வச்சிருப்பாங்களோன்னு தோணுது. அக்கா, அவ என்ன குழந்தையா அவளை மிரட்டி வைக்கிறதுக்கு? அந்த மீறி அவளால வர முடியாதா? அவளோட லைஃபுக்காக சாகர வரைக்கும் துணிஞ்சவ இப்ப அவளுக்கு லைஃப் அமைச்சு கொடுத்த அப்பதாவ பார்க்க வரமாட்டாளா? என்னக்கா நியாயம் இது? இத்தனை வருஷம் எங்களாலேயே அதை பண்ண முடியலையே, அவளுக்கு எப்படி தைரியம் வரும்? உன்னை பார்த்து இப்பதான் நாங்களே கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கோம். அவளை குத்தம் சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? இல்லக்கா, நீங்க 1000 சொன்னாலும் அவ பண்ணது தப்புதான். அவ மட்டும் இல்ல, உங்க மாமியார், ஞானம் எல்லாருமே பண்ணது தப்புதான். பாருங்க, இப்ப எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சுல. பொண்ணு வாழ்க்கைக்காக அப்பத்தா கிட்ட அந்த பேச்சு பேசினாங்கல்ல, இப்ப என்ன செய்வாங்க? அவங்க பையன்கிட்ட போய் நான் செத்துருவேன்னு மிரட்டுவாங்களா? இப்ப அதையே சொல்லி அவரை வழிக்கு கொண்டு வர முடியுமா? அது நடக்குமாக்கா? சரி விடுங்க, அதெல்லாம் 2ஆம் பட்சம்தான். இப்ப அப்பத்தா ட்ரீட்மெண்ட் தான் எனக்கு முக்கியம். அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் யோசிக்கணும். எஸ்கேஆர் சார் கிட்ட இதுக்கு மேல எதுவுமே கேட்க முடியாது. இத்தனை நாள் கேட்க வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா வேற வழி தெரியலக்கா. என் வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன். இது வரைக்கும் நீ உனக்காக கூட எதுவும் கேட்டது இல்லையே, இப்போ அப்பத்தாவுக்காக கேக்குறேன்னு சொல்றியே, பரவாயில்லையா? இப்ப என்னை விட அப்பத்தா தான்க்கா முக்கியம். ஜனனிமா, எப்படிடா இருக்க? மாமா, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அத்தை, ஸ்ரீராம் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கடா. என்ன, அம்மா கிட்ட பேசணுமா? ஆமா மாமா, அம்மா இருக்காங்களா? அம்மாவும் அப்பாவும் பேங்க் வரைக்கும் போயிருக்காங்கடா. அஞ்சனா ஏதோ கோர்ஸ்ல சேரணும்னு சொன்னா. அதுக்கு பெருசா செலவாகும் போல இருக்கு. பணத்துக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாதா? அதான் லோன் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்க பேங்க் வரைக்கும் போயிருக்காங்கடா. நான் இங்க கடைக்கு வந்திருக்கேன்டா. சாரி மாமா, என்னால எந்த சப்போர்ட்டும் பண்ண முடியல. நீ ஏன்டா ஃபீல் பண்ற? நாங்க தான் உன்னை அங்க கொண்டு போய் தள்ளி விட்டோமே. அந்த கில்ட் தான் இப்போவும் எனக்குள்ள இருக்கு. ஆனா இப்போ சக்தி உனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கான்னு வாசு சொன்னா, அதை கேட்கறதுக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்குடா. ஏண்டா ஜனனி, அங்க எல்லாம் ஓகே தானே? மாமா, எல்லாம் ஓகே தான். நான் சும்மா தான் ஃபோன் பண்ணேன். பரவாயில்ல மாமா, நான் அப்புறம் பேசுறேன். சரிடா, நான் வீட்டுக்கு போன உடனே அம்மா கிட்ட சொல்றேன். ஓகேவா? சரிங்க மாமா. அவங்களுக்கே அஞ்சனா படிப்புக்காக பணம் தேவைப்படுதாங்க்கா. ஜனனி, என் பேர்ல நிலம் இருக்குல்ல, அதை வச்சு பணம் வாங்க முடியும்ல? ஐயோ இல்லக்கா, வேண்டாம். ஏற்கனவே நீங்க நகையெல்லாம் வேற கொடுத்துருக்கீங்க, அதுவே போதும்க்கா. இல்ல ஜனனி, அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு பணம் வாங்குற வழியை பார்க்கலாம் வா. ஜனனி, நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியா? இது வரைக்கும் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன்ல, இந்த விஷயத்துல நான் சொல்றத கொஞ்சம் கேளு ஜனனி. இது அப்பத்தாவுக்கும் உனக்கும் நான் செய்ய வேண்டிய கடமை. வா ஜனனி, வீட்டுக்கு போய் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வரலாம் வா. அக்கா, சக்தி யாராச்சும் ஒருத்தர் அப்பத்தா கூட இருக்கணும்ல. நம்ம போய் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்துடுவோம். அது வரைக்கும் சக்தி இங்க இருக்கட்டும். ஆனா என்ன, அவருக்கு தெரியாம எடுக்கணும். அக்கா, ரகசியமா செய்ய வேண்டிய அவசியமே இல்லக்கா. எனக்கு புரியுது, ஆனா அது முக்கியம் இல்ல. நேர்மையான விஷயத்த கூட ரகசியமா செய்ய வேண்டிய சூழல நாம இருக்கோம். இப்போ காரியம்தான் நமக்கு முக்கியம். வா ஜனனி, நம்ம போகும்போது சக்திக்கு அப்படியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போலாம். சரியா? வா வா ஜனனி.
வெளியில வா. ஏய் வாங்கடா. தலான ஒரு கை. ஒளிஞ்சிருப்பான். அவனை தேடி பிடிப்போம். குணசேகரா, குணசேகரா, வா வெளியில. எங்க இருக்க? வா. யார் இது? என்ன என்னாச்சு? என்னாச்சு? எங்கம்மா அந்த ஏமாத்துக்காரன்? வெளியில வர சொல்லுமா. ஐயோ சார், நீங்க உட்காருங்க. உட்கார வரலமா. எங்க இந்த தரகட்டவன்? வர சொல்லுங்க வெளியில. என்னக்கா? வாங்க. என்னாச்சு? ஏன் சத்தம் போடுறீங்க? பெத்து போட்டிருக்கீங்களா ஒரு மகனை? அந்த ஆள் எதுவும் சொல்லலையா? சொல்ல மாட்டான். நல்ல உப்பு போட்டு திங்கிறவனா இருந்தா சொர்ணையோட இருந்திருப்பான். அவனுக்கு எங்க சொர்ணை இருக்கும்? அவன் தான் சரியான லோ கிளாஸ் ஆச்சே. அரசு என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? எந்த பிரச்சனைக்கு வந்தியோ அந்த பிரச்சனையை மட்டும் பேசு. தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காத. ஏய் நிறுத்தியா? உங்க அண்ணா சுடுகாடு போற வரைக்கும் மாற மாட்டானா? எங்கேயா அந்த ஆளு? எங்க இருக்கான்னு கேக்குறேன்ல. பண்றதா பண்ணிட்டு உள்ள போய் படுத்துருக்கானா? வாயா. என்னடா? ஏய் நீங்க எல்லாம் எங்க பேசிட்டு இருக்கீங்க? நடு வீட்ல வந்து பேசிட்டு இருக்க. என்ன கை வாங்குற? நான் அண்ணாட்ட பேச வந்திருக்கேன். என்ன ஆளுக்கால எகிறீங்க? என்ன அரசே, ஆளு சைஸை விட சவுண்ட் பெருசா இருக்கு. என்ன வெக்கமா இல்லையா உனக்கு? என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. ஓ வாயால நீயே சொல்லு. என்ன விளையாடுறியா? உன் தம்பி கிட்ட குடிபோதையில கையெழுத்து வாங்கியிருக்கோம். இப்போ அந்த ஃபேக்டரியோட அக்ரிமெண்ட் செல்லாதுன்னு எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன். எதுவும் தெரியாத மாதிரி நிக்கிற? ஆமா. மறுபடியும் ஆரம்பத்துல இருந்தா? கையெழுத்து வாங்கணும். நீ தானே எல்லாரும் முன்னாடி உன் தம்பியை வர வச்சு கையெழுத்து போட வச்ச. ஏய், யார் எழுதிவானா என்ன? ஒரு மனுஷன் சுயநினைவு இல்லாம இருக்கும் போதோ இல்ல போதையில் இருக்கும் போதோ அவன்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கினா அது செல்லாது. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் அது நிக்காது. நானே வாங்கினாலும் தப்புதான். அது செல்லாது. புரியுதா புரியலையா? செல்லாத கையெழுத்தை வாங்கி வச்சுக்கிட்டு இங்க வந்து வரப்பா நின்றுட்டு இருக்க. என்ன? அப்ப நீ மண்டபத்துல வச்சு பண்ணதெல்லாம் டிராமாவா? அப்பதா கிட்ட கையெழுத்து வாங்கதா இது எல்லாமே வா? அப்போ அதுக்காக தான் இந்த நிச்சய செட்டப்பே இல்ல? ஏ கதிரே, இவ்வளவு பேச விடாதப்பா. எனக்கு சூடாகுது. இவ்வளவு ரூம்ல ஓட்டு போட்டு ஓடி. டேய் ஏய், விட்றா. ஓடி உள்ள. சீ, போடா. அண்ணே, என்னென்ன பண்ணி வச்சிருக்க? எதுக்கு நான் என்ன இப்படி நம்ப வச்சு ஏமாத்துன? நான் என்னென்ன தப்பு பண்ணேன்? உன்னை மலை போல நம்பல என்ன? எதுக்கு நீ இப்படி பண்ண என் லைஃப? எதுக்கு நான் என் லைஃப்ல திரும்ப திரும்ப இப்படி பண்ற? ஏய் இந்த ஒரு ஆதிர திட்டவட்டமா சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த கல்யாணம் நடக்காது. நடக்க கூடாதுன்னு தான் அதுக்கான எல்லா வேலைகளையும் பார்த்து வச்சிருக்கேன். அன்னைக்கு மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சால எஸ்கேஆர் பொண்டாட்டியோட அப்படியே சோடி போட்டுக்கிட்டு பந்தாவா. அவன் பொண்டாட்டி இந்த நிக்கிற மாதிரி அவன் தம்பி எல்லாரும் அசிங்கப்பட்டு நிக்கணுங்கிறதுக்காக தான் பல நாள் திட்டம் போட்டு நான் இந்த வேலையை செஞ்சேன். சீ, அதான் குணசேகரன். ஈனப்பயல். ஏய் அரசே, அன்னைக்கு நிச்சய மேடையில் அப்படியே எகிர்ற குதிக்கிற. என்னென்ன பேசுன? எங்க குடும்பத்தை பத்தி என்னவெல்லாம் பேசுன நீ? எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பொறுமையா உட்காந்துருந்தேன்ல. எதுக்கு உட்காந்துருந்தேன்? பொண்ணை கொடுக்க போறோம்னா இல்ல, மானத்தை வாங்க போறாங்கிற சந்தோஷத்தை உள்ள வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பொறுமையா உட்காந்துருந்தேன். தெரியுமா? மண்டபத்தில் வச்சு என்ன கேட்ட? உங்க டிராமாவை எப்போ முடிக்க போறீங்கன்னு கேட்டீங்கள. டிராமாவை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். ஏய் இங்க பாரு, எனக்கு இந்த சம்பந்தத்துல விருப்பம் இல்ல. ஏமாமா, இதுதான் உங்க முடிவுனா இது எதுக்கு இம்புடு தூரம் கொண்டு வரணும்? ஏய், நீ நிடி ஊடால ஓரமா போயிரு. இருப்பா ஓடி. இருக்குதுரே. நீ என்னம்மா தூக்க கழகத்தில் இருக்கியா? நான் தான் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டு இருக்கேன்ல. எஸ்கேஆர் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இதை நான் செஞ்சேன். என்கிட்ட இருந்து ஒரு படி மண்ணை கூட அவங்க வாங்கிட முடியாது. என் ஃபேக்டரியை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஏன் மாமா
ஆகிற வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் போல யோசிச்சு பாத்தியலா? அதெல்லாம் யோசிச்சு வேற முடிவு எடுத்தாச்சுமா. அண்ணே வேற முடிவுனா? மச்சான் உள்ள வரலாமா? ஏய் ராமலிங்கம் வா வா உள்ள வாப்பா. ஐயே இதுகளா? அண்ணே எப்படின்னு இருக்கிய? நல்லா இருக்கேன். வாங்க வாங்க வாங்க. ஏய் கிளம்புடா, வெளியே போய் நில்லு. அரசே ஓரமா நில்லப்பா, விருந்தாளி வராங்க. வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? ஏப்பா நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அனுமதி எடுத்துட்டு இருக்கிய? சரசரன்னு வர வேண்டியதானே? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். வணக்கம்ண்ணே, எப்படி இருக்கிய? நல்லா இருக்கேம்மா. அண்ணே, வணக்கம். என்னப்பா சாயங்காலம் தான் வர சொன்னேன், காலையிலே வந்துட்டியே? ஐயோ உங்க தங்கச்சியோட நச்சரிப்பு தாங்க முடியல, அதான் இப்பவே கூட்டியாந்துட்டேன். இந்தாங்க மச்சான், மலேசியாவில இருந்து உங்களுக்காக வாங்கிட்டு வந்தது. மலேசியால இருந்து என்னத்தை வாங்கிட்டு வந்த? என்னதான் ஒண்ணுக்கு ஒண்ணு நெருக்கமாயிட்டாலும் வீட்டுக்கு வரும்போது சும்மாவா வர முடியும்? இருக்கப்பா இதெல்லாம் நீ வேற. இந்த என்ன இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்குல்லண்ணே. என்னம்மா முறை நமக்குள்ள? அதெல்லாம் பார்க்காதம்மா. இதான் உன் மருமவ, பாத்துக்க. மருமகளே வணக்கம், நான் தான் மலேசியா ரிட்டர்ன் மாமனாரு, கரிகாலனோட அப்பா. என்ன மச்சான் எதுவும் சொல்லலையா தங்கச்சிட்ட? என்னங்க அதெல்லாம் சொல்லிருப்பாரு அண்ணன், இப்பதான் சொல்லிருப்பாரா இருக்கும். அதான் பாப்பா மூஞ்சி பேரஞ்ச மாதிரி இருக்கு, பாவம் இல்லடா. அதெல்லாம் போக போக சரியாயிருமா. அப்புறம் அரசு இது யாருன்னு தெரியுதா? ராமலிங்கம். அந்த காலத்தில் ஐயா கடையில் வேலை பார்த்தாப்புல, அப்புறமா வெளியே வந்துட்டாப்புல. இன்னைக்கு மலேசியாவிலையும் சிங்கப்பூர்லையும் பெரிய தொழிலதிபர். ஏகப்பட்ட தொழிற்சாலைகள், போக்குவரத்துகள், ஆளு தான் நரிக்கு மாதிரி இருப்பாப்புல. மலேசியாவில் கப்பலே ஓடுது. அது கரிகாலன், ராமலிங்கத்தோட மகன், ஒரே மகன். அவன் தான் நம்ம ஆதிரியை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள. முடியாது, இதுக்கு எதுக்குமே நான் ஒத்துக்க மாட்டேன். இதுக்கு எதுவும் நடக்காது. அது கரிகாலன், ராமலிங்கத்தோட மகன், ஒரே மகன். அவன் தான் நம்ம ஆதிரியை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள. முடியாது, இதுக்கு எதுக்குமே நான் ஒத்துக்க மாட்டேன். இதுக்கு எதுவுமே நடக்காது. வெளில போ, வெளியில போங்க. அதுரா கேவலம் பேசிட்டு போங்க சொல்றேன்ல. விடு. சும்மாரி. சும்மாரி. போங்க சொல்றேன்ல. ஓடி உள்ள. கையில சொல்றல. ஓடி உள்ள. ஓன் சொல்றல. அப்புறம் ராமலிங்கம் அது யாரு தெரியுதா? அரசு தெரியும்ல? தெரியும், நல்லா தெரியுமே. எஸ்கேஆர் தம்பி, உனக்கு எனக்கு அவங்க தாப்பா முதலாளிய. என்ன அரசு? எல்லாரும் சேர்ந்து விளையாடுறீங்களா? நீங்க என்கிட்ட விளையாடலையா? உங்க அண்ணனுக்கு பிடிக்காது, உங்க அண்ணிக்கு பிடிக்காது. ஆனா ஃபேக்டரி எழுதி தரேன்னு சொன்னோடனே மேடையில் உட்காந்து அப்படியே வாய் அழைச்சிக்கிட்டு தட்டை மாத்திக்கிட்டே இல்ல? அது விளையாட்டா இது விளையாட்டா? சொல்லியா? அரசே, என்னை பத்தி உனக்கும் உங்க அண்ணனுக்கும் நல்லா தெரியும். ஒரு விஷயம் சொல்றேன், அடி மனசுல எழுதி வச்சுக்கோ. இந்த குணசேகரன் எந்த கலப்படமும் இல்லாத சுத்தமான கடைஞ்செடுத்த அக்மார்க்கு அயோக்கியன். ஒரு அயோக்கியம் என்ன செய்வானோ அதை தான் நான் செஞ்சிருக்கேன். மற்றபடி இந்த உங்களை மாதிரி இந்த பாதி அயோக்கியம் பாதி நல்லவன் அந்த கலப்படமெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. இந்த அறகுறையாக இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியவும் தெரியாது, நமக்கு வரவும் வராது. புரியுதா? அரசே, அன்னைக்கு என்ன சொன்ன? உன் தரத்துக்கு நாங்களும் இறங்கி வரோம்னு சொன்னீங்கள? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. 7 ஜென்மம் எடுத்தாலும் என் தரத்துக்கு உங்களால் இறங்கி வரவே முடியாது. குணசேகரன், இது வரைக்கும் உனக்கு சரியான அடி விழல, அதனால தான் நீ இப்படி பேசுற. ஆனா ஒரு நாள் விழுகம் பாரும் அவனை உன்னால எந்திரிக்க முடியாதியா? சரி சரி, விழுகும்போது பார்த்துக்கலாம். இப்போ கிளம்பு, சம்பந்தியெல்லாம் வந்திருக்காங்க, பேச வேண்டியிருக்கு. கிளம்பியா? குணசேகரன், இதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய வேலை இருந்தது, அதனால உன் பிரச்சனை நான் ஓரமா ஒதுக்கி வச்சிருந்தேன். ஆனா இப்ப சொல்ற கேட்டுக்க, இனிமே உன் பிரச்சனை தான் எனக்கு ஃபோக்கஸ். உனக்கு இருக்குயா? அப்படியா? கிளம்பு, காத்து வரட்டும். ராமலிங்கம், இங்க நசநசப்பு அதிகமா இருக்கு, வாங்க நம்ம மாடியில் போய் பேசுவோம். குணசேகரா, நல்ல பொறுப்புல பிறந்தவன் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். எச்சப்பாளுங்களா?
பேசிட்டு இருக்க? அடிச்சு தெருவுல தூக்கி போடுங்கப்பா. என்னடா என் வீட்டுக்கு அடியாள கூட்டு வந்து அவனை அடிச்சு வெளியே முடிஞ்சு அரசே இன்னொரு தடவை வீட்டுக்குள்ள வந்து வையேன் உன்னை தென்னை மரத்தை கட்டி போட்டுவா மரியாதை போயிரு. என்ன பண்ணுவேன்? போங்கடா கூட்டுக்கப்பா கேட்டேன். அவனை கொண்டு போடா. கொண்டு போட்டு ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா ஆதிரி யாரா கட்டுவா? அறிவட்டவன நம்ம கல்யாணத்தை கெடுக்கலான்னு பாக்கலாம்டா அவன். அதுக்கு இடம் கொடுக்கலாமா? போ. ஏய் வாங்கப்பா வாங்கப்பா போயிட்டு தள்ளி விட்டு வாங்கப்பா. போங்க உள்ள போங்க. உள்ள போங்க. ஏய் போடா உள்ள. ஓடி உள்ள போங்க உள்ள போங்க எல்லாம். உள்ள போங்க. வா. ஏய் ஓடி போற இந்த பக்கம் வந்து எட்டி பாத்துறாத. சங்காரம் பண்ணிடுவேன் ஒவ்வொருத்தனையும். ஆளை கூப்பிட்டு வர ஒவ்வொரு தடவையும். பொடி பயல்களா போங்கடா பொசக்கட்ட பயல்களா. கல்யாணத்தை நடத்தி காட்டேன்டா. எவனால தடுக்க முடியும்னு பாக்குறேன்டா. போ. ஆனா பொடி பயல்கிட்ட போய் பேசிக்கிட்டு போயிரு மரியாதையா. உள்ள போங்க. சார் சார் என்ன சார் இங்க நிக்கிறீங்க? எங்களை நடுத்தெருவுக்கு கொண்டு வர பிளான் பண்ணிருக்காமா. அதுக்கு சான்ஸே இல்ல. எங்களை ஒரு இன்ச்சு கூட அவனால் நகர்த்த முடியாது. அவன் தம்பிங்களை அடியாள மாதிரி யூஸ் பண்ணி என்னை வீட்டை விட்டு வெளியில தள்ளிட்டான். வெளியில தள்ளிட்டாங்களா? வீட்டுக்கு போனீங்களா சார்? போகாம விஷயத்தை கேள்விப்பட்டு நான் அப்படியே வீட்டில் உட்காந்துக்கணுமா? போய் 4 கேள்வி வாய்க்கு வந்தபடி கேட்டேன். என் அண்ணி, எங்க அண்ணன், என் ஃபேமிலி எல்லாரையும் அசிங்கப்படுத்ததான் இதெல்லாம் செஞ்சேன்னு திமுறா சொல்றான். அந்த கரிகால அவங்க அம்மா அப்பா எல்லாரையும் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி என்ன நக்கல் பண்றான். கரிகாலனா? ஆமாங்க ஜனனி, நீங்க வீட்டுக்கு வந்து பேசுனீங்கிறனால தான் நாங்க இதை கண்டினியூ பண்ணோம். இப்போ எங்க வந்து நிக்கிறோம் பாத்தியாமா? எங்க அண்ணன் மானம் போச்சு, எங்க அண்ணியோட மரியாதை போச்சு, அருணோட வாழ்க்கை போச்சு. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? Do we need this? ஒரு third rate fellow தெரிஞ்சு அவன் பின்னாடி போயிருக்கோம் நாங்க. சார் ரொம்ப சாரி சார். நோ, சாரி கேட்கறதுனால இதெல்லாம் மறந்துருவோம்னு நினைச்சிடாதீங்க. He rubbed me the wrong way and he will face it. Now he will watch. இனிதான் அவனுக்கு நிறைய அடி இருக்கு. நீங்க எல்லாரும் அவனால நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்கல்ல, அதுக்கு ஏன் மூலமா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது. He is going to see the fire and he will experience the hell. சார் இல்லங்க, நான் டிசைட் பண்ணிட்டேன். இனி இந்த கல்யாணம் நடக்காது. சான்ஸே இல்ல. அக்கா சார் அவசரப்படாதீங்க சார், கொஞ்சம் பொறுமையா. ஏங்க, இதுக்கு மேலேயும் அந்த கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அப்படி ஏதாவது இருந்ததுன்னா கூட அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அது நடக்கவே நடக்காது.
ஆனா நான் இனிமே சும்மா இருக்க போறதில்ல. எங்க அண்ணன் சாக்கடை பார்த்து மூக்க மூடிட்டு போலாம், எங்க அண்ணி அதை பார்த்து ஒதுங்கி போலாம், ஆனா நான் ஏறி மிதிச்சிட்டு போவேன். அவனுக்கு நான் கொடுக்க போற அடிய அவன் வாழ்க்கை முழுக்க மறக்கவே மாட்டான். அது மட்டும் இல்ல, his days are numbered. இதை எப்படியும் அவன் கூடி சீக்கிரம் புரிஞ்சுப்பான்.